ஸ்மெல்லே பயங்கரமா இருக்கு. இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. நல்லா இருக்கு. கறி சூப்பரா வந்துருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா சூப்பரா வந்துட்டு சூப்பரா இருக்கு. Hey guys, welcome to Me Time Vlogs. So இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மாமா ஸ்பெஷல் பிரியாணி தான் வந்துட்டு மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிட போறோம். ஸோ மாமா பண்ண பிரியாணி வந்துட்டு ஹாட் பேக்ல வந்துட்டு எங்க மாமி கட்டி கொடுத்துருக்காங்க. மாமா ஸ்மெல்லே பயங்கரமா இருக்கு. இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. டேஸ்ட் பார்த்து சார். அடடே ஸ்வீட் நல்லா இருக்கு நம்ம கிட்ட. கத்திரிக்காய் சட்னி. இது என்னது? இது சன்னா மசாலா. ஆக்சுவலா இதுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வர்றதுக்கு சும்மா லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா மாமா பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரியாணிக்கெல்லாம் வந்துட்டு வெஜ் நான்வெஜ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அவரே பண்றாரு. இது வந்து பாயாசம். இதுக்கும் பிரெட் வருது. அது வரைக்கும் டேஸ்ட் பார்ப்போம். டன் 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 டன். சரி சாப்பிட்டு பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாம். நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. கறி சூப்பரா வந்திருக்கு. கறி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா சூப்பரா சூப்பரா இருக்கு. ஆமா, நான் இது ஆக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். ஏன் வந்துட்டு அரிசியை முன்னாடியே வந்துட்டு அந்த இது பண்ணீங்க? லைக் நான் எப்படி பார்த்துருக்கேன் இது வரையும் பிரியாணி ஆக்குனதுன்னா மசாலா போட்டுருவாங்க, அதுக்குள்ளேயே அரிசி போட்டுருவாங்க. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி ஏதோ வந்துட்டு கொதிக்க வச்சீங்க. அது வீட்டுல செய்யற மெத்தட் நீங்க சொல்றது. ஆமா, அதுல வந்து டேஸ்ட் கம்மியாகும். ஓ, இது வந்து தனியா தண்ணி கொதிக்க வச்சு பதம் பார்த்து அரிசி அரை பாயில் ஒரு 75% அப்படியே வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்து போட்டோம்னா தம் கொடுக்குறது. அது தம் பேர், தம் பிரியாணி பேர். ஓ, தம் பிரியாணி ஆக்சுவலா தான். ஸோ நீங்க பண்ற கல்யாணத்துக்கும் மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கல்யாணத்துக்குமே மோஸ்ட்லி அது வெஜ்ஜா இருக்கட்டும் நான்வெஜ்ஜா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பண்ணுவாரு. அண்ட் இவர்கிட்ட நான் ஸ்பெஷலா வந்துட்டு லைக் ட்வின்னி டாக்கீஸ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்துட்டு இந்த ஸ்டார்டர்ஸ் ஐட்டம், அதாவது பீஃப், சிக்கனு, ஷீக், வீல் இதெல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு. பட் பிரியாணி இப்படி பண்ணுவாருன்றது எனக்கே ஆச்சரியம். ஏன்னா வந்துட்டு கல்யாணத்துக்கு பண்றாரு. இப்போதான் வந்துட்டு நான் ஃபுல் ஃபிளெஷ்டா வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் நைஸ்.
ஸோ இவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் நான் கீழே தரேன், கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ மாமா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் உங்க கிட்ட வர கஸ்டமருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வாங்க, ஒரு நாள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன், பண்ணி உங்களுக்கு டேஸ்ட்டு காமிக்கிறேன். அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுக்கணுமா என்னன்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க. ஆக்சுவலாக பிரியாணி பிடிச்சிருந்தா எனக்கு ரெஃபர் பண்ணாலே போதும், நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி விடலாம். அது உங்களே சாய்ஸு. டேஸ்ட் இருந்தால் மட்டும், இல்லைனா நீங்கள் பார்த்துங்க. ஆனால் டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இல்லை நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. இது இல்லாமல் என்கிட்ட தந்தூரி வெரைட்டிஸும் ஃபுல்லாக இருக்குது. வீல் கவாப், ஷீக் கவாப், பால் கவாப், மலாய் சிக்கன், ஹரியாலி சிக்கன், கிரீன் சிக்கன், ஷவர் கிரீனு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் நானே சொன்னேன்ல. கேம்ப் ஐட்டம் கூட பண்ணுவேன். ஒரு முழு மாடே கொடுத்தாலும்னா சூப்பராக தந்தூரி பண்ணி கொடுத்துருவேன். ஒரு ஆடு கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்து 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணி கொடுங்க. ஸ்வீட் நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கா? சொன்னா நல்லா இருக்கு. ஸோ காய்ஸ் ஐம் என்ஜாயிங் இட். நல்லா இருக்கு, சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இவரோட நம்பரும் அட்ரஸும் தரேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி சூப்பரான வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.